சில பேருக்கு விடியற் காலையில் தூக்கம் கலைஞ்சிரும். விடியற் காலையிலே சீக்கிரம் எழுந்துருவாங்க. வேலை எதுவும் இருக்காது. வேலை இல்லாமலேயே சீக்கிரமாக தூக்கம் கலைஞ்சிரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது உங்களுக்கே கூட இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். உங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் மட்டும் முழிச்சிட்டு இருப்பீங்க. எப்போ முழிப்பு வரும்? 3 மணிக்கு, 3:30 மணிக்கு, 4 மணிக்கு, 4:30 மணிக்கு முழிப்பு வரும். எழுந்து நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் 6 மணிக்கு எழுந்தால் கூட போதும். 6 மணிக்கு எழுந்து வேலைக்கு போனால் கூட போதும். அதுக்கப்புறம் கிளம்பி போனால் கூட போதும். ஆனால் தேவையே இல்லாமல் 4 மணிக்கும் 3 மணிக்கும் தூக்கம் கலைஞ்சி எப்போ விடியும் சில பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. முக்கியமாக 4 விதமான காரணங்கள் இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கி சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விடிய காலையில் தூக்கம் கலையுது, இது நல்ல பழக்கம் தானே அப்படின்னா, காலையிலே எழுந்திருக்க சொல்கிறாங்களே, பிரம்மமுகூர்த்தம்லாம் எழுந்திருக்க சொல்கிறாங்களே, அதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்னாக்கா, நமக்கு தேவை இருந்து அந்த சமயத்தில் ஒரு செயல் செய்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. தூங்கணும்னு நினைக்கும் போது தூக்கமே வராமல் காலையில் எழுந்திருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. ஸோ இதுக்கான 4 காரணங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுடைய இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, வாழ்க்கை முறை, இதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சமீப காலத்தில். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஸ்லீப் பேட்டர்ன், கண்ட நேரத்தில் தூங்கி எழுந்திருக்கிறது, இல்லை உணவு முறை மாதிரி இருக்கும். ஆல்கஹால் எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறது, இல்லைனா பர்கர் பீஸா போல் உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றது, ஸோ இல்லைனா அதிகமாக ஸ்மோக் பண்ணுறது, இல்லைனா அதிகமாக கம்ப்யூட்டர்லேயும் அதிகமான நேரம் ஃபோன்லேயும் நீங்கள் செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை இப்போ நீங்கள் கொஞ்சம் எக்ஸசிவாக பண்ணிகிட்ருக்கீங்க சமீப காலமாக அப்படின்னாக்கா, விடியற் காலையில் தூக்கம் கலையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது முதல் அறிகுறி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இமோஷனல் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய மனநிலை. உங்கள் சமீபத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்து போயிருக்கு. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இல்லை குறிப்பிட்ட இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. அது உங்கள் புது விஷயம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்தது கிடையாது. அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அந்த விஷயம், சரிங்களா? ஸோ அந்த விஷயம் என்ன பண்ணுங்க, டக்கா நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப தூங்கிடுறீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நடுராத்திரியோ இல்லை ரொம்ப விடியற் காலையிலையோ ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்து அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, கவலைப்படுறீங்க, இல்லை ரொம்ப அதிகமாக பயப்படுறீங்க. ஸோ இந்த ஒரு விதமான ஒரு மனநிலை ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இல்லை, ஒரு இமோஷனல் ஸ்டேட் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ சமீபத்தில் நடந்த ஒரு பிரச்சனை, சமீபத்தில் நடந்த ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீர்ணிச்சிக்க முடியாத, தாங்கிக்க முடியாத, சகிச்சிக்க முடியாத ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா கூட உங்கள் மனநிலை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட விடிய காலையில் தூக்கம் கலைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 3வது விஷயம் என்னென்னாக்கா, லோ பிளட் சுகர்னு சொல்லக்கூடியது. அது குறைந்த இரத்த சர்க்கரையின் அளவு அப்படின்னு சொல்லக்கூடியது. சர்க்கரையோட அளவு உடம்புல குறைஞ்சி போச்சு அப்படின்னா கூட, ஸோ பிளட் சுகர் லெவல் குறைஞ்சி போச்சுன்னா விடியற் காலையில் தூக்கம் நம்மளுக்கு கெட்டுரும். விடியற் காலையில் எழுந்து கண்ணு முழிச்சிக்கிட்டு எப்போ விடியும் காது, எப்போ 7 மணி ஆகும், எப்போ 6 மணி ஆகும்னு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம பாடியையும் செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சிவியாரிட்டி ஆஃப் டிப்ரெஷன்னு சொல்லக்கூடியது. மனசோர்வு பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மனசோர்வு இருக்குது இல்லையா, அதோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனால் கூட விடியற் காலையில் தூக்கம் கெட்டு போகலாம், கலைஞ்சு போயிடலாம். எர்லி மார்னிங் வேக்கனிங், விடியற் காலையில் தூக்கம் கலையிறது அப்படின்றது டிப்ரெஷனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டமாக கருதப்படுது. ஸோ இது ஒரு நல்ல பழக்கம். காலங்காலத்தில் எழுந்திருக்கிறது நல்ல பழக்கம்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை, சில அடிப்படையான சில பிரச்சனைகளும் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை மாறிச்சுனாலும் இந்த மாதிரி விடிய காலையில் எழுந்திருக்கலாம். இமோஷனல் ஸ்டேட் கெட்டு போச்சுனாலும் ஏற்படலாம். பிளட் சுகர் லெவல் குறைஞ்சி போச்சுனாலும் ஆகலாம். மன அழுத்தம், மனசோர்வு அதிகமாகிடுச்சுனாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறியாக கருதப்படுது. இதனால் கூட உங்கள் விடிய காலையில் தூக்கம் கெட்டு போகலாம். ஸோ இந்த விஷயங்களை என்ன அப்படின்னு பார்த்து இது மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னாக்கா, இதை நம்ம சரி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உணவு முறை இதெல்லாம் மாற்றணும், மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், டாக்டரை பார்த்து ப்ளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, அது எப்படி கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்து அவர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கணும். டிப்ரெஷனோட லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கான உளவியல் சிகிச்சை பெறணும், கவுன்சிலிங் எடுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸில் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் வீடியோஸ், எஜுகேஷனல் வீடியோஸ் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி காலையிலே எழுந்து தூங்காமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.